ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. நம்ம அத்வைத தத்துவத்தை பார்த்துட்டே வரோம் தெய்வத்தின் குரல்ன்ற பகுதியில். அப்போ ஒவ்வொரு தேகமும் வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு அவஸ்தைகளை பெற்றால் கூட அது எல்லாமே ஒன்று தான். அதுதான் அத்வைத தத்துவம்னு நம்ம பார்த்தோம். இந்த உலகமும் ஒரு கனவு தான். உலக வாழ்க்கையும் ஒரு மாயா ஜுரத்தில் வந்த ஜன்னின்னு தெரிஞ்சுட்டோம்னாக்கா உண்மையில் எல்லாம் ஒன்று தான் நம்ம நன்னா உணர்வோம். நம்ம கனவில் நம்ம ஒருத்தரின் மனசே இத்தனை பேரை சிருஷ்டித்த மாதிரி மகா பெரிய மனசு ஒன்றின் எண்ணங்கள் தான் இத்தனை ஜீவராசிகள்னு நமக்கு நன்னா புரியும். அதுக்கு விவகார உலகத்தில் எழுதியவனும் கிழிப்புறவனும் ஒருத்தந்தான். இந்த தேகத்தில் இருக்கிறதுனால வாஸ்தவத்தில் நம்ம தான் அந்த செயலை செஞ்சோன்றது கிடையாது அப்படின்றது நமக்கு நன்னா புரியும். சுவாமிக்கு புறம்பா ஒன்று இருக்கணுமே. அப்போ எதை கொண்டு அதை பண்ணினவன் யார், அதை பண்ணப்பட்டது எதனால், அது எந்த பொருளால் அது உண்டாகப்பட்டது அப்படின்னுட்டு நம்ம யோசித்தோம்னாக்கா அறிவுள்ள ஜீவன் ஒன்று இருக்குன்னா அறிவில்லாத ஜட பிரபஞ்சம் ஒன்று இருக்குது. அந்த ஜட பிரபஞ்சத்தை நம்ம உண்டு பண்ணலை, அதே மாதிரி ஜட பிரபஞ்சமும் நம்மளை உண்டு பண்ணலை. அப்படி இருக்கும்போது தானாக ஒரு காரியம் எப்படி நடக்க முடியும்? அதுலேயும் அறிவில்லாத ஜடம் எப்படி அறிவுள்ள ஒரு ஜீவனை உண்டாக்க முடியும் அப்படின்றது நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அந்த பேரறிவு எல்லாத்தையும் படைச்ச ஒரு பேரறிவு கண்டிப்பாக இருக்கத்தானே வேணும். அந்த பேரறிவு தான் அதை படைச்சு நடத்திட்டு வரணும். அப்போது அந்த பேரறிவு தான் இந்த பிரபஞ்சத்தை படைச்சதுன்னாக்கா வேறொரு வஸ்து எப்படி உண்டாச்சுன்ற கேள்வி நம்மளுக்கு வர்றது. அப்படி தான் இந்த ஜீவராசிகளை படைச்சது அந்த பேரறிவு தான்ன்றது நம்மளுக்கு புலனாருது. அந்த பேரறிவு தான் இத்தனை சக்திகளாகவும் தோன்றுறது. ஒரே சக்தி பலவிதமாகவும் தோன்றுறது. இப்படி பல வகையாக தோன்றதுக்குரிய சக்தி அதுக்கிட்ட இருக்குன்றது புரியறது. அது மாயைன்றது நம்மளுக்கு தெரியறது. அந்த ஒரே பிரம்மம் மாயாசக்தியால் பலவற்றை போல தெரியறது அப்படின்றது தான் அத்வைத தத்துவம். இந்த ஜகத் முழுசியும் ஒன்றா பார்க்குற மனோபாவத்தை நம்ம பழகிண்டோம்னாக்கா எல்லாம் ஒன்றானாக்கா தானும் பிறரும் வேறு வேறாக இருக்க முடியாது இல்லையா? இந்த நிலையில் ஜகத்தும் கூட அறியப்படுற வஸ்துவாக ஆயிடுறது. இந்த எல்லாம் ஒன்றுதான்ற ஞானம் தான் மாறாத ஆனந்தமான மோட்சத்தை நம்மளுக்கு இட்டுன்னு போகிறது. இந்த சரீரத்தில் இருக்கும் பொழுதே அனுபவிக்கக்கூடிய மோட்சம்ன்றது அதுதான் அப்படின்றது பரமாச்சாரியாளுடைய தத்துவம். ஒரு கோயிலுக்கு ஒரு யானை வாகனம் செஞ்சால் ஒரு மரத்தச்சன் அதை பரீட்சிக்கிறதுக்காக இன்னொரு தச்சன் போனான். அப்போ அவன் குழந்தையும் போச்சு. அப்போ மர யானையை பார்த்ததும் குழந்தை பயந்துது. மர யானையை பரீட்சிக்கிறதுக்காக அதன் அப்பா தச்சன் நெருங்கின போது குழந்தை அப்பா யானைக்கிட்ட போகாத, அது முட்டும்னு கத்திட்டு. அப்போ தச்சன் குழந்தைக்கிட்ட இது மர பொம்மை தான், முட்டாதுன்னு சொல்லி சமாதானம் படுத்துகிறார். அப்போ யானைக்கு பக்கத்தில் அவர் அழிச்சுட்டு போகிறார். குழந்தைக்கு அந்த வாகனம் அசல் யானையாகவே தெரிஞ்சுது. அது மரம்ன்ற ஞானத்தை குழந்தைகிட்டேருந்து அதை மறைச்சிருந்தது. அப்போது தத்ரூப யானை மாதிரி இருந்தும் கூட தச்சன் பயப்படாததுக்கு காரணம் அதை யானைத்தன்மை அவனை பொறுத்தப்பட்டல மறைஞ்சிருந்து மரம்ன்ற அறிவு அவனுக்கு இருந்தது தானே இல்லையா? அப்போ அதைத்தான் நம்ம சொல்கிறோம், மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானைன்னு. இந்த ரெண்டு பேருடைய நிலையை தான் திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருக்க. அப்போ பெரிய தத்துவங்களை லகுவாக சொல்லக்கூடியவர் திருமூலர். அவரோட திருமந்திரத்தில் பல வாக்குகள் இப்படி எளிசாக சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கு எளிசாகவும் இருக்குது. இன்னொன்று சொல்கிறார், பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம்னு சொல்லியிருக்கார். அப்போ இதில் என்ன சொல்கிறார்? முதல்ல மரம் யானை வச்சு சொன்னார். அடுத்தது இவர் சொல்லும் பொழுது நம்ம பார்வையில் பார் முதலான பஞ்சபூதங்கள் பரத்தை மறைச்சுடுறது. ஞானிகளுக்கோ எல்லாமே பிரம்மமயமாக தெரியறது. ஓட பார்வையில் இந்த பூமி மறைஞ்சுடுறது சுவாமி தான் தெரிகிறார். நம்ம பார்வையில் சுவாமி தெரியல, இந்த பூமியினுடைய பிரபஞ்சம்தான் தெரியறதுன்றத அவர் அழகாக சொல்லியிருக்கார் தன்னுடைய தத்துவத்தில். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.